காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் ஒரே நேரத்தில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த 54 ஜோடிகளுக்கு உற்சாகமாக திருமணம் நடைபெற்றது. மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த திருமணத்தால் எப்போதும் போரும் புகை மண்டலமுமாக காணப்படும் காசா விழாக்கோலமானது. காசா மக்களுக்கு ஆதரவான அல் ஃபாரிஸ் அல் ஷாஹிம் என்ற அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்ததாக தெரிய வருகிறது. ஹிந்தி படங்களின் படப்பிடிப்பில் சில நேரங்களில் தங்களுக்கு உட்காருவதற்கு கூட நாற்காலி கிடைக்காது என நடிகர் துல்கர் சல்மான் பேட்டியளிச்சிருக்காரு. ஹிந்தி படங்களின் படப்பிடிப்புக்கு தன்னோடு சேர்ந்து 2 பேரை அழைத்து செல்வது வழக்கம் என்றும் உட்கார இடம் இருக்காததால் படப்பிடிப்பு தளத்தை சுற்றி கொண்டிருப்போம் என்றும் அவர் கூறியிருக்காரு. அவ்வளவு சில நேரங்களில் மானிட்டரின் அருகில் சென்று அமருவதற்கு கூட தனக்கு ஒரு இடம் கிடையாது. அங்கே நிறைய பேர் கூடியிருப்பார்கள். அவர்கள் பார்வையில் ஒரு மிகப்பெரிய காரில் பல ஆட்களுடன் வந்தால் அவர் ஒரு பெரிய ஸ்டார் என்கிற மனோபாவம் இருக்கிறது என்றும் துல்கர் சல்மான் கூறியிருக்காரு. திண்டுக்கல்லில் நடிகர் தனுஷின் D54 படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் தனுஷை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் கூடினர். தனுஷ் இட்லி கடை திரைப்படத்தை தொடர்ந்து போர் தொழில் பட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். அப்படத்தின் ஒருநாள் படப்பிடிப்பு திண்டுக்கல்லில் நடைபெற்றது. மேலும் தனுஷின் தேரே இஷ்க் மே திரைப்படம் வெளியாகி 4 நாட்களில் 52 கோடிக்கு மேல் வசூல் ஈட்டியது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விமலின் நடிப்பில் உருவாகியுள்ள மகாசேனா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் இயக்கத்தில் யோகி பாபு, சிருஷ்டி டாங்கே ஆகியோர் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். மலைப்பகுதியில் உள்ள கிராமத்தில் நடக்கும் கதையை மையமாக கொண்டு உருவாகியுள்ள இப்படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. மேலும் இப்படம் வரும் 12ஆம் தேதி வெளியாக உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.